என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி வியாழக்கிழமை அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு நம்ம ஸ்ரீ துவாரகமாய் ஆலயம் கும்மிடிப்பூண்டியில் அமைஞ்சிருக்கிற நம்ம ஆலயத்தில் இன்றைக்கி மிக சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறுகிறது. அதே போல் எம்எம்டிஏ காலனியில் இருக்கிற நம்மளுடைய பிரார்த்தனை மையத்தில் இன்றைக்கி 7 மணிக்கு சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும். நீங்கள் எல்லாரும் இந்த பிரார்த்தனையில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க. அப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். காரணம் என்னென்னா, நம்மளுடைய பிரார்த்தனையால் ஏற்பட்ட பலன்களை என்னன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு பிரார்த்தனையோட பலன் தெரிஞ்சால் தான் பிரார்த்தனை மேலே ஒரு நம்பிக்கை வரும். நிறைய சாய் சகோதரர்கள் தங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பி வச்சுருக்குறாங்க. அதில் ஒரு 2-3 மட்டும் பார்த்துடலாம். சார் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருக்குறாங்க. நான் அதில் மட்டும் நம்ம பார்த்துடலாம். சாய் அண்ணா வணக்கம். கடந்த வருடம் நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தேன். உங்கள் கூட பேசியாக இருந்தேன். நான் வீடு கட்டினேன் சாயண்ணா. வீடு கட்டலாமா இல்லை எப்போ கட்டணும்? ஏன்னா அந்த வீடு கட்டி நான் சொந்த வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக என்னுடைய பிரார்த்தனை. அது அப்பா தள்ளி போயிட்டார். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வீடு கட்டலாம் சாயண்ணா. ஏன்னா இப்போ அதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்திருக்கு. நான் கட்டலாமா இல்லை எப்போ கட்டணும்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொல்லு சாயண்ணா. நீங்கள் சொன்னபோது நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை, இப்பொழுது வேணாம் 2024 மார்ச் மாதம் அதற்கான வேலைகளை தொடங்குங்க, உங்களுக்கு எந்த கடனும் இல்லாமல் வீடு கட்டலாம்னு சொல்லியிருந்தீங்க. உண்மையிலே சாயண்ணா, நீங்கள் சொன்ன வாக்கு மிகப்பெரிய வாக்காக இருக்குது. கண்டிப்பாக அது அப்பாவோட வாக்காக தான் இருக்கும். நான் தெரியும். நானும் அந்த வேலையை எடுத்து ஓர வச்சிட்டேன். ஆனால் என்ன காரணத்துக்காக எனக்கு தெரியல. நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை உண்மையிலே அப்பா சொன்ன மாதிரி இருந்து நான் நம்பிக்கையோடு இருந்தேன். அந்த நம்பிக்கை இப்போ எனக்கு பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு சாயண்ணா. உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி நான் அப்போ போன வருஷம் நான் வீடு கட்ட ஆரம்பிச்சிருந்தேன்னா கடன் லோன் வாங்கி கையில் பணம் இல்லை சுத்தமாகவே. நான் எப்படி கட்டுவேன்னு தெரியல. ஆனால் கட்டணும்னு ஆசையில் நானும் ஏதோ கடன் வாங்கியிருந்தேன்னா பெரிய கடன்காரனாக தான் இருப்பேன். ஆனால் இப்போ அப்பா ஆசீர்வாதத்தோடு எனக்கு இப்போ ஒரு தொகை வந்திருக்கு. போன மார்ச் மாதம் எனக்கு ஒரு பெரிய தொகை வந்தது. அது எங்கள் வீட்டு சைட்லேருந்து எனக்கு கொடுத்தாங்க. அப்போ தான் புரிஞ்சுது நீங்கள் ஏன் என்னை அடுத்த வருஷம் என்னை ஏப்ரல் 2024 மார்ச் மாதம் கட்ட சொன்னீங்கன்றது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. இப்போ வீடு கட்டுற வேலையை தொடங்கிட்டேன் சார். ஏன்னா உண்மையிலே ஒரு காசு செலவு இல்லாமல் நான் தொடங்கியிருக்கிறேன். இந்த வீடு நல்லபடியாக கட்டி முடிக்கணும். நாங்கள் அந்த வீட்டில் போய் அப்பாவுக்கு சின்ன இடம் ஒதுக்கி இருக்கிறோம். அந்த இடத்துல நாங்கள் அவரை உட்காந்து முழுமையாக நாங்கள் வீட்டில் எல்லோரும் கும்பிடணும்னு வேண்டிக்கிறோம் சாயண்ணா. கண்டிப்பாக இதுக்கு தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். நீங்கள் உங்கள்கிட்ட நான் எந்த ஒரு பிரார்த்தனை சொன்னாலும் அது சரியாக நடக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த பிரார்த்தனையும் எனக்காக வேண்டிக்கொள்ளுங்க. நானும் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். நம்ம சாய் குடும்பத்தாருக்கு நன்றியை சொல்லுங்கள். அந்த குழந்தைகளுக்கு நன்றியை சொல்லுங்கள் சாய்ராம். நன்றி சாய்ராம். ஓம் சாய்ராம். உண்மையாக சாய்ராம். ஒரு சாய் சகோதரி கடந்த வருஷம் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க வீடு கட்டலான்னு. ஆனால் அப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஏன்னா அப்பா நான் ஒரே வார்த்தை சொன்னேன், இப்போ கட்டாதீங்க, 2024 அப்புறமா அதுவும் மார்ச் மாதம் அப்புறம் கட்டுங்கன்னு. அப்பா சொன்ன வாக்கு அப்படியே தப்பியிருக்கு. அவங்களுக்கு வர வேண்டிய பணம் ஒரு பெரிய அமௌண்ட்டு வந்திருக்கான். அவங்க எதிர்பார்க்கல. இப்போல்லாம் வரும்லாம் நினச்சி கூட பார்க்கலையா. ஆனால் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ நாங்கள் எந்த கடனும் இல்லாமல் வீடு கட்டி முடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு அப்பா கொடுத்துருக்குறார். அப்பாவுக்கு அதில் தனியாக ஒரு இடம் ஒதுக்கி இருக்கிறாங்களாம். அழகாக அதில் உட்காந்து கும்புறத்துக்கு. அந்த வீடு நல்லபடியாக கட்டி முடித்து அவங்க போய் உட்காந்து மன நிம்மதியோடு வாழ்வாங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னொரு சாய் சகோதரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. பார்த்தீங்களா, அவங்க கேரளாவில் இருக்கிறாங்க. சாய்ராம், என்னுடைய மகனுக்கு அவன் வேலை செஞ்சுருந்த கம்பெனிலேருந்து திடீர்னு நோட்டீஸ் கொடுத்து நிறுத்திட சொல்லிட்டாங்க. நாங்கள் நொடிஞ்சு போயிட்டோம். காரணம், என்னுடைய மகனுடைய வருமானம் தான் எங்கள் குடும்பத்தையே பார்த்து கொண்டு வந்தது. நான் போய் அப்பாவை கூட திட்டேன், என்ன அப்பா இப்படி பண்ணிட்டாரேன்னு. அப்பாவே திட்டாங்க. அவங்க பையனுக்கு வேலை ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுருக்காரு. திடீர்னு நோட்டீஸ் கொடுத்து வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. அப்பா மேலே அவ்வளோ குடும்பமான பக்தி அவங்க. எங்கள் அப்பாவை கூட நான் திட்டேன், ஏன் அவன் வேலைக்கு போகிறது பிடிக்கலையான்னு. ஆனால் உடனே உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன், சாயனா இந்த மாதிரி வேலை போயிடுச்சு, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் 3 மாதம் நோட்டீஸ்க்கு அப்புறம் தான் அவங்க நிற்க சொல்லணுன்னு. இப்போ நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை, கண்டிப்பாக அவனுக்கு இன்னொரு இடத்துல வேலை கிடைக்கும். அது இதை விட வேலை சம்பளம் அதிகம், ப்ளஸ் அவன் மன உளைச்சல் இல்லாமல் வேலை செய்வான் அப்படின்னு சொன்னீங்க. அந்த வாக்கு உண்மையிலே ஆயிடுச்சு சார். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இப்போ இதை விட சம்பளத்தோடு நல்ல வேலை, அவனுக்கு பிடிச்ச வேலையை கிடச்சிருக்கு. அவனுக்கு அந்த வேலை மாதிரி தான் எதிர்பார்த்துருந்தான். அப்பா ஒரு விஷயத்தை நமக்கு செய்கிறாருன்னா கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு நல்லது இருக்குன்றதை நானும் உணர்ந்துட்டேன். ஆனால் சில நேரங்களில் நாம் கோவப்பட்டுறோம் சாய்ராம்.
உண்மையிலே நம்ம ஒரு மனுஷனாக இருந்து கோவப்பட்டு நான் அப்பாவை திட்டிட்டேன். அப்பாவை திட்டினதுக்கு அப்பா கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களுக்கும் பிரார்த்தனை செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சாயண்ணா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் மகன் இப்போ போகிற இடத்துல நல்லபடியாக வேலை செஞ்சு நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் சாயராம். ரொம்ப ரொம்ப நன்றி சாயராம். மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓம் சாயராம். ரொம்ப சந்தோஷம் சாயராம். அப்பாவோட ஆசீர்வாதத்தோட அந்த மகன் பாபா. நம்ம நிறைய பேர் தப்பு பண்ணுறோம் சாயராம். ஒரு கஷ்டம் வந்தோடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், மனசு ஒடிஞ்சிட்டு ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறோம். கஷ்டப்படுறேன், நமக்கு கஷ்டங்கள் வருதுன்னா கடவுள் நம்ம கூட இருக்கிறான்னு நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா கஷ்டப்படும் போது தான் நம்ம கடவுளை தேடுவோம். எல்லாம் இருக்கும்போது கடவுளை தேட மாட்டோம். நாம் கடவுளை அப்போ திட்டக்கூடாது. நேராக கடவுள் முன்னாடி உட்காந்து அவர்கிட்ட கேட்கணும். கேட்டால் தான் அவர் கொடுப்பார். இந்த கஷ்டம் வந்துச்சே, நான் இதுலேருந்து வெளியே மீண்டு வருவேனா, தயவுசெய்து என்னை காப்பாற்றி கொடுங்கன்னு சொல்லி நாம் அவங்கக்கிட்ட பேசினா தான் கடவுள் நம்ம கூட பேசுவார். அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம பண்ணுற பெரிய தவறு இது மட்டும்தான். எனவே ஒரு கஷ்டங்கள் வந்தால் கலங்காதீங்க. கஷ்டத்தை தாங்கக்கூடிய சக்தி, இந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வரக்கூடிய சக்தி எனக்கு கொடு சாயப்பான்னு சொல்லி வேண்டுங்க. கண்டிப்பாக கொடுப்பார். கடைசியாக ஒரு சாய் சகோதரர் தன்னுடைய சொந்த, அவரும் வெளிநாட்டில் இருக்கிறாரு. வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தார். இவர் வேலைக்காக போகல, ஆனால் ஒரு விஷயம் போனார், வேலைக்காக போனார். அங்கே வேலை இல்லை. இப்போ வெளிநாட்டிலலாம் வேலை இல்லைனா எவ்வளோ கஷ்டம் ஆயிரும். ஆனால் இப்போ அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு. அவர் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, நம்ம கேட்டுடலாம். சாய்ராம். வணக்கம் சாய்ராம். நல்லா இருக்கேன் சாய்ராம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? வீட்டில் அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லா சகோதரிகள் நல்லா இருக்காங்களா சாய்ராம்? நல்லா இருக்கேன் சாய்ராம். சாய்ராம், நான் பேர் சுரேஷ். குவைத்தில் அடிக்கடி வந்ததுலேருந்து உங்கள்கிட்ட தான் அடிக்கடி தொடர்பு கொண்டு பிரார்த்தனை கோரிக்கைகள் பலவும் உங்கள்கிட்ட தான் ரொம்ப வற்புறுத்தி மனது உருகி வேண்டி வணங்கி பிரார்த்தனை பண்ணி வச்சுருந்தேன் சாய்ராம். சாய்ராம், ஒரு மகிழ்ச்சியான செய்தி சாய்ராம். வேலை எனக்கு உறுதியாயிட்டு சாய்ராம். வேலை கிடைச்சிருச்சுங்க சாய்ராம். அதை நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வர சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இங்கே வேலை தொடர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சாய்ராம். எனக்காக நீங்கள் அவ்வளோ மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணி அவ்வளோ ஒவ்வொரு முறையும் அந்த இன்டர்வியூ போகும்பொழுதெல்லாம் போகிறாங்க. அந்த இன்டர்வியூ காலிலேருந்து உங்கள்கிட்ட தான் மெசேஜ் பண்ணுவேன். அந்த வாய்ஸ் மெசேஜ் உங்கள்கிட்ட தான் பேசுவேன். உங்கள்கிட்ட தான் அந்த கோரிக்கை மனதுரியும் உங்களோட பதிவுகள் தான் செய்கிறேன். தொலைதூரத்தில் தான் அந்த சாய் பிரார்த்தனை சேனலில் நீங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுகளும், இன்னைக்கு போட்டிருந்தா கூட பதிவுகள் கூட கர்மாக்களும் பதிவுகள் தான் செய்கிறோம். இரவு தூங்கும் பொழுது எப்பொழுதும் கேட்டுக்கிட்டு உறங்குறோம், கேட்குறோம். ரொம்ப நன்றிங்க செய்கிறோம். எனக்காக பிரார்த்தனை, எங்களுக்காக பல உள்ளங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சகோதரிகள் அனைத்து சாய் சொந்தங்களுக்கும் இந்த தருணத்தில் எமது மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன் சாய்ராம். நன்றி, ரொம்ப நன்றிங்க சாய்ராம். எப்போதும் மறவாத மனமும் நன்றி விசுவாசமும் எப்பொழுதும் உங்களோட இருக்கணும்னு ஐயா கிட்ட வணங்கிறேன் சாய்ராம். நன்றிங்க சாய்ராம். இதுதான் சாய்ராம். ஏன்னா நான் உண்மையிலே சொல்கிறேன், வெளிநாட்டில் போய் வேலை இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அந்த சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் அப்பா கிட்ட வேண்டிப்பேன், சாய் உன்னை நம்பி தானே போயிருக்கிறாரு, ஏன் அவருக்கு இவ்வளோ பெரிய துன்பத்தை கொடுத்த? ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். பொறுமையாக, ஏன்னா வெளிநாட்டில் எல்லா வேலைக்கும் போயிட முடியாது. கஷ்டமான வேலைக்கு போயிட்டு அப்புறம் வேலை கஷ்டம்னு ஒரு வருத்தம் வரக்கூடாது. அப்பா பொறுமையாடுறா, அவருக்கு என்ன வேலைன்னு எனக்கு தெரியும், நான் வாங்கி தரேன்னு சொன்னது அப்பா வாங்கி கொடுத்துட்டாரு. அந்த வேலையில் அவர் நிரந்தரமாக இருந்து சந்தோஷமாக அவர் குடும்பத்துக்கு வேண்டிய போது, ஏன்னா குடும்பத்தை விட்டுட்டு எவ்வளோ கஷ்டத்தோடு நம்ம வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறோன்ற பாருங்க. தனிமை, அந்த தனிமையிலும் நம்ம குடும்பத்துக்காக கஷ்டப்படுற அந்த சகோதரர், இந்த மாதிரி இருக்கிற எல்லா சகோதரிகளுக்கும் நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். அவங்க குடும்பத்துக்காக உழைக்க போன அந்த சகோதரர் நல்ல ஆயுளோடு, நல்ல நோய் நொடி இல்லாமல், மனபாரம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கலாம். அவர் வேலை போயிருக்கிறாரு, அந்த வேலையும் நல்லா அவருக்கு பிடிச்ச வேலையாக இருந்து அங்கே நிரந்தரமாக வேலை செய்யணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சாராம். இதே போல் உங்களோட பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தெரியும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே என்னுடைய வாட்ஸ்அப்பில் உங்களோட பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க. அப்பா கிட்ட நாம் உட்காந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது அதுக்கு பெரிய சக்தியாகுது. உங்களுக்கு கை தட்டின ஓசை வராது. பல பேர் சேர்ந்து செய்யும் போது, அதை குழந்தைங்க செய்யும் போது அதுக்கு பலன், மிகப்பெரிய பலன் இருக்குது சாய்ராம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நம்ம பிரார்த்தனை மையம் எங்கே இருக்குன்னா சென்னையிலையும் இருக்குது, நம்ம கும்மிடிப்பூண்டியில் துவாரகமாய் ஆலயத்துலேயும் இருக்குது. 2 இடத்துலையும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம். மீண்டும் நாளைக்கு ஒரு புதிய விஷயத்தோடு சந்திப்போம் சாய்ராம். ஏதாவது பாபா பற்றி ஏதாவது தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், இல்லை ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அது எனக்கு தெரிந்த முறையில் உண்மையான அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கலாம். ஓம் சாய்ராம்.